சிங்கப்பூர் சிட்டிசனாக போய் ஆக்குறீங்களே, நீங்கள்லாம் தேச பக்தி உள்ளவங்களா? நீங்கள் மட்டும் இங்கே எம்பி ஆகணுங்கிறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனி டைமிங்கிறது ஓடிடுவீங்க. கொள்ளையடித்த பணத்தை இதில் வந்து சிங்கப்பூரில் முதலீடு செய்து வைத்திருக்கிறீர்கள். அதனால் குடும்பத்தையே அங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு குடும்பத்தையே அங்கே மாற்றிட்டு இவர் சொல்கிறார், தேசபக்தியில் யாருக்கும் நாங்கள் குறைந்தவர்கள் இல்லை. உங்கள் அப்பா தேசபக்தி உள்ளவரா? நம்மளை வந்து கோழைன்னு சொல்கிறான்னா அவனை மாதிரி முட்டாள எங்கே இருக்கான்? உங்களுக்கெல்லாம் மண்டையில் மூளைங்கிறது எங்கே இருக்குது? நாட்டுப்பற்று இல்லாதவன் மனுஷனே இல்லை. நீ என்னென்னமோ புஸ்தகத்தை எழுதிக்கிட்டு வெக்கம் இல்லை. ஒரு இந்தியனாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன்லாம் என்ன புஸ்தகம் எழுதுறீங்க? உண்மையிலே அறிவு இருந்தால் உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தன் ஐஐடியில் பாஸ் பண்ணியிருக்கானா? உங்கள் குடும்பத்தில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் சொன்னபடி படிக்காதவன். உதயநிதியை ஒத்துக்கிறாருல்ல, நாங்கள் படிக்காதவன் அதனால் துணை முதல்வர் ஆகிட்டேங்கிறார். படிக்காதனால துணை முதல்வர் ஆகிட்டேங்கிறாரு. அப்போ எவ்வளோ கேவலம் நாட்டுக்கு. வணக்கம். அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய அரசியல் ஆடுகளும் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி அலசல் இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, கனிமொழியின் உளறல். பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே போய் சிங்கப்பூரில் தான் இருப்பாங்க. கணவர் சிங்கப்பூரில் இருக்கிறார், அவருடைய மகன் சிங்கப்பூரில் இருக்கிறார். இவரும் அப்போது அங்கே ஓடுவார். எப்போவாவது இடையில வந்து பார்லிமெண்ட்டில் பேசி அதை வீடியோ எடுத்து அவங்க சன் நியூஸுக்கு அனுப்பி போட சொல்லுவார், கருணாநிதி டிவிக்கு எடுத்து போட சொல்லுவார். சில யூடியூபுக்கெல்லாம் பணம் கொடுத்து வச்சுருக்காரு, அவங்களுக்கு கொடுத்து போட சொல்லி நாட்டை ஏமாற்றுவார், ஊரை ஏமாற்றுவார். ஏதோ ஒரு பெரிய பார்லிமெண்ட்டில் போய் அடிக்கடி போகிற மாதிரி. இன்றைக்கி திடீர்னு பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கார். பார்லிமெண்ட்டுக்கு போனவுடனே அங்கே வந்து பேசியிருக்கார். உருப்படியாக தான் அவங்களுக்கு பேச தெரியாத தேச துரோகிகளாச்சு அவங்கெல்லாம். இன்றைக்கி போய் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, வாக்காளர் பட்டியலை திருத்த விடமாட்டோம். அவங்க அப்பா புத்தி அப்படியே. வாக்காளர் பட்டியல் திருத்தினா தான் தோற்று போயிடுவாங்கல்ல, தூத்துக்குடியிலே தோற்று போயிடுவாங்கல்ல, அதான் சொல்கிறாங்க. வாக்காளர் பட்டியலை திருத்த விடமாட்டோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? செத்தவன் பேரெல்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க விட மாட்டோம் அப்படின்னு ஒரு எம்பி, வெக்கம் இல்லாமல் ஒரு எம்பி வாக்காளர் பட்டியலை திருத்துறதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறது? அது இந்திய தேர்தல் ஆணையம் திருத்துறான், செத்தவனை தூக்குறான், தமிழ்நாடும் தூக்குறான். கள்ள ஓட்டெல்லாம் காலி உங்களுக்கு. வாக்காளர் பட்டியலாம் அவன் திருத்துறான்னா காரணத்தோடு திருத்துறான். வெளிநாட்டுக்காரங்க வந்து இங்கே ஓட்டுரிமை வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டுரிமை இல்லைங்கிறான். உங்களுக்கு என்ன வந்தது? மத துவேஷத்தை தூண்டி விட்டு ஓட்டு வாங்கினீங்களே, அது இன்னும் நடக்காது. உங்கள் கட்சிக்காரன் ஒவ்வொருத்தரும் 10 தொகுதியில் 10 ஓட்டு வச்சுருக்கான், அதெல்லாம் தூக்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறது? வாக்காளர் பட்டியலில் திருத்த விட மாட்டாங்கண்ணா. அநியாயம் அக்கிரமம் பண்ணுறதுக்கு இது உங்கள் இவர் தான் அங்கே இருக்காங்களே, அமித்ஷாவாக இருக்கார். அது இந்திய தேர்தல் ஆணையம். உங்கள் பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. அதனால் கனிமொழிக்கு சொன்ன வாக்காளர் பட்டியல் திருத்தப்படும். உங்கள் அண்ணன் மண்ணக்கவ போகிறாரு 2026. அடுத்த தேர்தலில் தூத்துக்குடியில் அமித்ஷா நினைச்சாலும் நீங்கள் மண்ணக்கவ போகிறீங்க. அமித்ஷா நினைத்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. நல்ல விஷயத்தை பேசலாம்ல. வாக்காளர் பட்டியலில் இருக்கிற குளறுபடிகளை மாற்றணுங்கிறது எல்லோரும் நினைப்பாங்க. உங்களுக்கு ஃப்ராடு பித்தலாட்டம் எல்லாம் பண்ணுறதுக்கு அதுதான் வாக்காளர் பட்டியல் தானே உங்களுக்கு இது. அதனால் அது வந்து வாக்காளர் பட்டியலை திருத்த விட மாட்டோம் அப்படின்ட்டு முதல் கருத்தை சொல்லிட்டார். அடுத்த கருத்து, அமித்ஷா பேசியிருக்கார் பார்லிமெண்ட்டில். எதிர்கட்சிகளுக்கெல்லாம் தேசபக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது, குறைவாக இருக்குது அப்படின்னு பொதுவாக பேசியிருக்கார். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? வெளியில் வந்துக்கிட்டு அமித்ஷாவோட மோதுற மாதிரி நடிப்பாங்க. அங்கே போய் காலில் விழுவாங்க தனியாக போய். அவங்க என்ன சொல்கிறாங்க? தமிழ்நாடு தேசபக்தியில் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல. தமிழ்நாடு நான் சொல்லலை, உங்கள் கட்சியே சொல்கிறோம். நீங்கள் தேசபக்தி உள்ளவர்களா? கனிமொழிக்கு கேட்குறோம். தேசபக்தியில் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல. பாவிங்களா? பிரிவினவாதி குடும்பத்தில் வந்த ஆள் நீங்கள் முதல்ல தேசபக்தி உள்ளவங்களா? சீனா என்ன நமக்கு பகை நாடான்னு கேட்ட ஒரு தேச துரோகியாச்சே நீங்கள். தேசபக்தி இருக்குன்னு சொல்லி இப்படி ஊரை ஏமாற்ற முடியுமா? சீனாவை மட்டும்தான் சொன்னீங்களா?
உங்கள் பையனையும் அவங்களையும் சிங்கப்பூர் சிட்டிசனாக போய் ஆக்குறீங்களே, நீங்கள்லாம் தேச பக்தி உள்ளவங்களா? நீங்கள் மட்டும் இங்கே எம்பி ஆகணுங்கிறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனி டைமிங்கிறது ஓடிடுவீங்க. கொள்ளையடித்த பணத்தை இதில் வந்து சிங்கப்பூரில் முதலீடு செய்து வைத்திருக்கிறீர்கள். அதனால் குடும்பத்தையே அங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு குடும்பத்தையே அங்கே மாற்றிட்டு இவர் சொல்கிறார், தேசபக்தியில் யாருக்கும் நாங்கள் குறைந்தவர்கள் இல்லை. உங்கள் அப்பா தேசபக்தி உள்ளவரா? உங்கள் அப்பா வந்த இயக்கம் தேசபக்தி உள்ள இயக்கமா? தேச விரோத இயக்கம் தானே. தனி தமிழ்நாடுன்னு கேட்ட இவங்க தேச துரோகிகளாச்சே. ஈவேராவும் உங்கள் அப்பாவும் சுதந்திரம் கிடைச்ச இன்னைக்கு கருப்பு கொடிய வீட்டில் ஏறின தேச துரோகியாச்சே ஈவேரா. அந்த உங்கள் அப்பாவும் ஏற்றினார அந்த இயக்கத்தில் இருக்கும்னு. நீங்கள்லாம் தேச பக்தர்களா? தனி தமிழ்நாடு வேணும்னு கேட்ட தேச துரோகிகளாச்சே உங்கள் கூட்டம், உங்கள் ஈவேரா கூட்டமும் உங்கள் கருணாநிதி கூட்டமும். நாடே அறியுமே. அப்போ நீங்கள்லாம் வந்து தேச பக்தர்களா? இந்திய இராணுவம் இலங்கையிலிருந்து வரும்போது இந்திய இராணுவத்தை வரவேற்க போக மாட்டேன்னு சொன்ன ஆளாச்சோ உங்கள் அப்பா தேச பக்தரா? அது எப்படி எந்த மூஞ்சியோடு எப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல. அது ஈவேராவை பற்றி எல்லாம் திட்டுறாங்களாம். அதை திட்ட இளைஞர்களுக்கு ஈவேராவை பற்றி படிக்க வேணும்னு தோணுதான். படிக்கட்டும், அதுக்கு தான் திட்டுறோம். இளைஞர்கள் வந்து ஈவேராவை படிக்கணும். ஈவேரா எழுதிய விடுதலை பத்திரிக்கையில் அவர் எழுதின கட்டுரைகளை இன்றைய இளைஞர்கள் படிக்கணும். வளர்ப்பு பண்ண கல்யாணம் பண்ணதை தெரிஞ்சுக்கணும். 73 வயசில் கல்யாணம் பண்ணதை தெரிஞ்சுக்கணும். உங்கள் அப்பா பல மனைவிகள் வச்சுருந்ததை தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஈவேரா வந்து உங்களை பற்றி சொன்னார். உங்கள் அப்பாவை பற்றி எல்லாம் எங்கள் சிசி இங்கே பத்துக்கா திருடுங்க, என் ட்ரெஸ்ட்டில் இருக்கிற சொத்தை திருடி போடுவாங்கன்னு தான் எனக்கு வாரிசு இல்லைன்னு கல்யாணம் பண்ணேன் 73 வயசில். எல்லாம் திருட்டு பசங்க. காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு கொச்சையாக அசிங்கமாக சொன்னார் உங்கள் அப்பா உங்களெல்லாம். அதெல்லாம் படிக்கணும்ல நம்ம இளைஞர்கள். அதனால் நாங்கள் திட்டிக்கிட்டே இருக்கோம். இளைஞர்கள் படிச்சுக்கிட்டே இருக்கட்டும். திருக்குறளில் வந்து தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு சொன்னார்ல, படிக்கட்டும் இளைஞர்கள். ஈவேரா எப்படிப்பட்ட ஆள்னு தெரியணுமில்ல. அதனால் ஈவேராவை விமர்சிப்போம். இளைஞர்கள் அவரை பற்றி படிக்கட்டும். அதுதான் எங்களுடைய இது. அவர் எப்படிப்பட்ட மோசமான ஆள், எப்படிப்பட்ட தேச துரோகி, தமிழை எப்படி காட்டு மிராண்டி மொழின்னு சொன்ன தமிழுக்கும் எதிரானவர் அப்படிங்கிறத தமிழ்நாடு தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு இளைஞர்கள் கன்னடத்துலேருந்து எப்படி வந்தார், உங்கள் அப்பா ஓங்கோல்லேருந்து எப்படி வந்தார், இதெல்லாம் தெரியணும். அதனால தான் நாங்கள் திட்டுறோம். மாணவர்கள் படிங்க, வனவாசம் புத்தகத்தை படிங்க, ஈவேராவோட விடுதலை பத்திரிகை அந்த காலத்தில் வந்ததெல்லாம் படிங்க. அப்போ தான் இந்த கூட்டத்தோட வண்டவாளம் தெரியும் அப்படிங்கிறது. கனிமொழியே அதை ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து கனிமொழி பேச்சிலிருந்து அவங்களே காட்டி கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறது தான் கருத்து. அடுத்து அவங்க அண்ணன் ஸ்டாலின் தேசபக்தரான், தேச ஒற்றுமையை இது பண்ணக்கூடியவரான். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இது நடக்கும்போது, சண்டை நடக்கும்போது இந்திய கொடியை பிடிச்சிட்டு நடந்தாராம் அவங்க அண்ணன். அதனால எங்கள் அண்ணன் தேசபக்தருங்கிறாரு. So DMK was the first party which took out a rally at the Chief Minister Mr. M.K. Stalin. Muthuvel Karunanidhi Stalin was the first Chief Minister to take out a rally in support of our defense forces. உங்கள் அண்ணன் ஆர்டிக்கல் 370 இதிலிருந்து ஒழித்த உடனே நம்ம இந்திய அரசியல் சட்டத்திலிருந்து உங்கள் அண்ணன் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினவர். இந்தியாவுக்கு அவர், இந்திய நாட்டுக்கு அவரும் ஒரு துரோகி. உங்கள் இதில் வந்தவங்க உங்கெல்லாம். அதனால் உங்கள் அண்ணன் தேசபக்தர்னு சொல்வது அதை விட கேவலம். அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க, சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு இவங்களை ரஷ்யாவுக்கு அனுப்புனாங்கல்ல, அது எனக்கு தேவையில்லை. அமித்ஷா ரூமில் போய் மணிக்கணக்கில் காற்று என்ன அனுப்புங்கன்னு இந்த பக்கம் போய் கேட்டுட்டு இப்போ சொல்கிறாங்க என்னை ஏன் அனுப்புனாங்க, அது எனக்கு தேவையில்லை, அது எனக்கு விருப்பம் இல்லை. அதான் உங்களை அனுப்புனதே தப்புன்னு நாங்கள் அப்போவே சொன்னோம். தேச விரோத குடும்பத்தில் வந்தவங்களை போய் நாட்டுக்கு வந்து பாகிஸ்தானை பற்றி எதிர்ப்பாக சொல்கிறதுக்கு இவங்களை அனுப்புகிறீங்களே. இவங்க அங்கே ரஷ்யா அதில் போயிட்டு எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிட்டு நம்பாதீங்க இந்தியாவை, எல்லாம் ஃப்ராடுன்னு சொல்லக்கூடிய ஆள் நீங்கள். நாங்களே சொன்னோம் இவங்களை ஏன் சேர்த்தீங்கன்னு. இப்போ சொல்கிறாங்க எங்களுக்கு சேர்த்தது வந்து எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை. அப்போ என் கனிமொழி அமித்ஷாட்ட போய் கெஞ்சினீங்க என்னை அனுப்புங்கன்னு, ரஷ்யாவுக்கு அனுப்புங்கன்னு அப்படின்னு அதை வந்து தான் சொல்கிறாங்க. விருப்பம் இல்லையா அவங்களுக்கு. அதுக்கடுத்தது மன்மோகன் சிங்கை போடுறாங்க. எப்படின்னா ஒரு பிரதமர் எப்படி பணிவாக இருக்க வேண்டும் என்பதற்கு மன்மோகன் சிங் உதாரணங்கிறார்.
Attacks happen. The Prime Minister of this country came out and apologized to the people of this country, saying that this should not have happened and we should have prevented it. Learn the humility from him. He is no more. Who takes responsibility for what happened to the people in Pahalgam? They were innocent tourists. They believed you, trusted you, and came there thinking it is a safe place. But they lost their lives, their loved ones. Have you reached out to these victims actually? What compensation has the union government given them? Everything, responsibility is shifted to the state governments. It's the state governments who have to take care of them. What has the union government done? Nothing. ஏன் அப்படி சொல்கிறாங்க? பல பேருக்கு தெரியாது. உங்களுக்கு ஏன் மன்மோகன் சிங்கை பாராட்டுறாங்க தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப பணிவாக இருந்தாராம். அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியாது. அதாவது 2009 திமுக ஆட்சியில் அங்கே மத்திய அரசாங்கத்தில் சேர்ந்தாங்க. சேரும்போது மன்மோகன் சிங் சொன்னார், இந்த திமுகவில் சேர்க்காதீங்க, எல்லாம் அயோக்கிய பசங்களாக இருக்கான், அவனை சேர்க்காதீங்கன்னு மன்மோகன் சிங் சோனியா காந்திகிட்ட சொன்னார். இது உண்மை. சோனியா காந்தி சொன்னாங்க, வேறு வழி இல்லை, அவங்க இல்லாமல் மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு ஒன்று 2 கண்டிஷன் போட்டார். டிஆர் பாலுவை மந்திரி ஆகக்கூடாது, ஆராசாவை மந்திரி ஆக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். இந்த அம்மா பாராட்டுறதுக்கு காரணம் மன்மோகன் சிங்கை புரிஞ்சுக்கங்க. உடனே தேவர் சொல்லிட்டார் கருணாநிதி, டிஆர் பாலுவை கழட்டி விட்டுடலாம், ஆனால் ஆராசாவை கழட்ட முடியாதுன்னாரு கருணாநிதி. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போவே திட்டம், ஆராசாவை வச்சு 2Gயில் கொள்ளையடிக்கலாம், கனி உனக்கு மணி எனக்குங்கிறது கதையெல்லாம் அப்போவே பேசிட்டாங்க. அதனால் ஆராசாவை நான் விடுறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார் கருணாநிதி. அதனால் அப்புறம் மன்மோகன் சிங் பார்த்தாரு, சோனியா காந்தி சொன்னாங்க சரி விடுங்க, சரின்னு மன்மோகன் சிங் கண்டுக்கலை. அதனால தான் மன்மோகன் சிங்கிட்ட இருக்கிற பணிவு மற்ற பிரதமர்கிட்ட வேணும்னு சொல்கிறது. இங்கே இது வண்டி ஓடல, மோடியெல்லாம் போய் பார்க்க முடியாது, மோடிகிட்ட ஜெயிக்க முடியாது, அமித்ஷாட்ட போய் இது காரியம் சாதிக்கிற மாதிரி மோடிகிட்ட சாதிக்க முடியாது. அதனால தான் அவங்க மன்மோகன் சிங்கை பாராட்டு, மன்மோகன் சிங் மாதிரி பணிவாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பகல்காம் தாக்குதலுக்கு பிரதமர் மன்னிப்பு கேட்கணுமா? பாருங்கள், நாங்கள் தேசபக்தர்கள்ங்கிறாங்க. பகல்காமில் ஏன் தாக்குதல் நடந்தது? தீவிரவாதிகளை அடித்தாங்க நம்ம இந்திய இராணுவம், அதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா நம்ம இந்தியா? இந்த பக்கம் வந்துக்கிட்டு தேசபக்தருங்கிறாங்க, இந்த பக்கம் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. தீவிரவாதத்தின் மேலே தாக்குனதுக்கு பகல்காம் இதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. இவங்களெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வச்சுருக்கோமே, இவ்வளோ பெரிய தேச துரோகிகளை தமிழ்நாட்டில் வச்சுருக்கலாமா? மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. ட்ரம்ப்பு இந்தியா பாகிஸ்தானுக்கு நான் தான் சமாதானம் பண்ணி வச்சேன்னு சொன்னாராம். அதை பற்றி ஏன் வாயை திறக்கலை? பாவிங்கள, நீங்கள்லாம் ஒரு அரசியல்வாதி, வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? ட்ரம்ப்பு 2 பேர்த்துக்கு சமாதானம் பண்ணி வச்சேன்னு சொன்னது என்ன உலக மகா குத்தமா? அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? ஒவ்வொருத்தரும் சொல்லுவான் 2 பேர்த்துக்கு சமாதானம் பண்ணி வச்சேன், 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, நான் தான் தடுத்து விட்டேன், இப்படிலாம் சொன்னால் அது பெரிய குற்றமா? அவர் ட்ரம்ப்பு வந்துக்கிட்டேயோ நீங்கள் அடிச்சுக்கிறதுல பாகிஸ்தான் தூள் தூளாக போயிடுவாயா, செத்து போயிடுவாயா, பாகிஸ்தான் எல்லாமே அழிஞ்சு போயிடலையா, நிறுத்துங்கன்னு சொன்னார். ட்விட்டர்லாம் பார்க்குறது இல்லையோ நீங்கள்? ட்விட்டரில் ட்ரம்ப்பு போட்டிருக்காரு அந்த சண்டே அப்போ நம்ம அடித்த அடியில், அதை போய் பாருங்கள். ஏன் ட்ரம்ப்பு சமாதானம் பண்ணார்? இதை சொல்லி தான் சமாதானம் பண்ணார். வேணாயா, அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி சமாதானம். அதை இந்தம்மா குற்றமாக சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் ஏன் பதில் சொல்லக்கூடாது? பக்கா பேசுகிறது பூரா தேச விரோதி மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் சொல்லும்போது நாங்கள்லாம் தேசபக்தர்கள் அப்படின்னு. அவர்களை அறியாமல் தேசத்துக்கு எதிரான விஷயம்லாம் அவங்க வாயில் வருது பாருங்கள். அடுத்தது இந்த வெங்கடேசன் ஒரு எம்பி, இந்த மதுரையில் புத்தகம்லாம் எழுதுவார், பெரிய புத்தகம் எல்லாம் பார்த்து அந்த பழைய கதைகள்லாம் இது பண்ணி பார்த்து எழுதுவார். பக்கா மூளைங்கிறது அவருக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஏன் மூளை இல்லைன்னு சொல்கிறேன்னா, எவனாச்சும் மூளை இருக்கிறவன் இப்போ சொன்னபடி பேசுவானா? ஆப்ரேஷன் சிந்தூர் இப்போ அடித்தாங்களே பாகிஸ்தானை, அதில் இந்தியா கோழைங்கிறத நிரூபிச்சிருக்காங்களாம். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இருக்கிற 130 கோடியில் ஒரு முட்டாளாச்சும் இப்படி பேசுவானா? ட்ரம்பினுடைய பேச்சுக்கு எதிராக எந்த எதிர்வினையும் ஆற்றாதது, இதுவெல்லாம்
சர்வதேச அரங்கத்தில் இந்தியாவை ஒரு கோழை நாடாக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் இங்கே குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா அடித்த அடியை உலகமே பாராட்டுது. பாகிஸ்தான் பிரதமர் என்ன சொன்னார், நாங்கள் அடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், தொழுகை முடிச்சுட்டு அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே எங்களை அடித்து காலி பண்ணிட்டாங்கன்னு பாகிஸ்தான் பிரதமரே பாராட்டுறாரு. எங்களை காலி பண்ணிட்டாங்க, அணு ஆயுத இது பூரா அழிஞ்சு போச்சு, பாகிஸ்தான் ஆயுத கிடங்குகளை பூரா அழிச்சிட்டாங்க, ஒரு உயிர் பலி இல்லாமல் இங்கேருந்து எக்ஸாக்டாக அடித்து ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறது உலக நாடுகளால் பாராட்டப்படுது. இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுக்காரன் எம்பி அந்த ஆள் என்ன சொல்கிறாரு, இந்தியா கோழைன்னு நிரூபிச்சிருக்குன்னா அந்த ஆளுக்கு மனநல மருத்துவமனைக்கு அனுப்பணுமா இல்லையா? இவங்கெல்லாம் தேச விரோதிகள்ங்க, இவங்களெல்லாம் நாட்டை விட்டு பாகிஸ்தானுக்கு துரத்தணும். எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு போரில் இப்போ இது நம்மளை கோழைன்னு சொல்கிறான்னா அவனை மாதிரி முட்டாள எங்கே இருக்கான்? உங்களுக்கெல்லாம் மண்டையில் மூளைங்கிறது எங்கே இருக்குது? நாட்டுப்பற்று இல்லாதவன் மனுஷனே இல்லை. நீ என்னென்னமோ புஸ்தகத்தை எழுதிக்கிட்டு வெக்கம் இல்லை, ஒரு இந்தியனாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன்லாம் என்னையா புஸ்தகம் எழுதுறீங்க? அதைத்தான் கேட்குறேன் இருக்கு இந்த வெங்கடேசனுக்கு. அதனால் வெங்கடேசன் என்பவர் வடிகட்டிய முட்டாள் அப்படிங்கிறத தேசத்துக்கு எதிராக, அதுவும் ஒரு பெரிய போரை நடத்தி அந்த போரில் இமாலய வெற்றி பெற்றதுக்கப்புறம் நம்ம நாட்டையும் பிரதமரையும் நம்ம நாட்டை கோழைன்னு ஒரு முட்டாள் சொல்கிறானா அவன் இந்த நாட்டில் இருப்பதற்கு தகுதியற்றவன் அப்படிங்கிறது தான் வெங்கடேசனுக்கு சொல்லக்கூடிய பதில் நமக்கு. அடுத்து உதயநிதியின் உளறல். உதயநிதி 3 விஷயத்தை உளறி இருக்கார். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும்ல, இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா என்னத்தை பண்ணுறது? உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, அவங்க கோபாலபுரம் கருணாநிதி வீடை அவங்க தாத்தா ஆஸ்பத்திரிக்கு எழுதி வச்சுட்டாராம். மிகப்பெரிய எங்கள் தாத்தா எவ்வளோ வேலை பண்ணார் பாருங்க, ஆஸ்பத்திரிக்கு எழுதி வச்சுட்டாரு. நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்து குழந்தைகளாக இருந்து ஓடி ஆடி விளையாடிய இல்லம் கோபாலபுரம் இல்லம். அந்த வீட்டை தன்னுடைய காலத்திற்கு பிறகு ஒரு மருத்துவமனையாக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்திருக்கிறார் டாக்டர் கலைஞர் அவர்கள். கருணாநிதி இறந்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னா 8 வருஷம் ஆகுது. கோபாலபுரத்தை ஆஸ்பத்திரிக்கு எழுதி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? உதயநிதி. எம்ஜிஆர் அவருடைய உயிரில் அவருடைய ராமாவரம் தோட்டத்தில் வாய் பேசாத காது கேட்காத குழந்தைகளுக்கு பயிற்சி இது நடத்துறதுக்கு ஒதுக்கி கொடுத்தார். இப்போ நீங்கள் போங்க, ஆலந்தூரில் தான் இருக்குது, ராமாவரம் ஏரியாவுக்கு போங்க, ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் வீடை பாருங்கள், அங்கே பூரா வாய் பேசாத காது கேட்காத குழந்தைகள் இருக்கா இல்லையாங்கிறத பாருங்கள். இவங்களது எழுதினார், ஆஸ்பத்திரி கொடுக்க போகிறேன்னு எழுதினார்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவர் இப்போ பெருமையாக சொல்கிறார் ஆஸ்பத்திரி கொடுத்துட்டாரு. ஆஸ்பத்திரி கொடுத்துட்டாருன்னீங்கன்னா மூக்காமுத்து செத்ததுக்கு பாடியை கொண்டு போய் உங்கள் வீட்டில் கோபாலபுரத்தில் தானே வச்சிங்க. அப்போ ஆஸ்பத்திரியாக மாதிரி இருந்தால் மூக்காமுத்து உடலையும் உங்கள் வீட்டில் போய் வைக்கிறீங்க. நாங்கள் ஆள் அனுப்பினோம், உண்மையிலே ஆஸ்பத்திரியாக மாற்றிட்டாங்களோ, இல்லைன்னா உதயநிதி இவ்வளோ பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆள் அனுப்பினோம். ஆள் அனுப்புனா 2 டாக்டருங்க வெளில வந்தாங்க. எங்களுக்கே சந்தேகம், ரைட்டு, அப்போ ஆஸ்பத்திரியாக மாற்றிட்டாங்க பிறகு அவங்க தாத்தா உயில் எழுதுனபடி மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் வரை பார்த்தா 2 நர்ஸுங்க வெளியில் வந்தாங்க. டாக்டர் வெளியில் வரான், நர்ஸு வெளியில் வரான். அப்போ ரைட் அவர் உயில் படி மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்ககிட்ட விசாரித்தா, இல்லை சார், இது தயாலு அம்மாளுக்கு மட்டும் இது ஆஸ்பத்திரியாக வச்சுருக்காங்க. தயாலு அம்மாளுக்கு சிகிச்சை கொடுக்க 2 டாக்டர் வருவார், 2 நர்ஸு வருவாங்க. அதனால் இது தயாலு அம்மாள் ஆஸ்பத்திரி, எல்லாருக்கும் ஆஸ்பத்திரி. அவர் எழுதி வைப்பாரா சார்? 1 நவம்பருக்கு 5 அவர் எழுதி வைப்பாரா? பாக்கெட்லேருந்து 5 ரூபா கொடுக்க மாட்டார், அவர் எழுதி வைப்பாரா? உலகமாக இதாச்சு, அவர் எழுதி வைப்பாரான்னா அங்கே வெளியில் நிற்கிறவங்க சொல்கிறான். ஆக தாத்தா எழுதி வச்சுட்டாருன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது உதயநிதி நாங்கள்லாம் முட்டாள்னு நினைக்கிறாரா, என்ன எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாரான்னு தெரியல. அதே உதயநிதி என்ன சொல்கிறாரு, நான் படிக்காதவன்கிறார். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லயலா காலேஜில் பிஎஸ்சி படித்தாங்கிறார். பிஎஸ்சி படித்தாலுங்க படிக்காதவன்னு சொல்லுவானா? அப்போ பிஎஸ்சி ஒரு முடிக்கலை, ஃபுல்லாக அரியஸ், +2 அரியஸாக இருக்கும். சும்மா காலேஜுக்கு போனேன், ஏன்னா நான் படிக்காதவன்னு ஏன் சொல்லணும்? வீடியோ பாருங்கள், நான் படிக்காதவன். மருத்துவர் திரு ராஜமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. எனக்கு அவர் சொந்த தாய் மாமா. இன்னும் சொல்ல போல கோபாலபுரம் வீட்டில் கலைஞர் இல்லத்தில் நானும் அவரும் ரூம்மேட்ஸ், 2 பேரும் சேர்ந்து ஒன்றா தான் படித்தோம். அவர் நல்லா படித்து டாக்டர் ஆகிட்டாரு.
நான் சரியாக படிக்காமல் துணை முதலமைச்சர் ஆகிட்டேன். அடுத்து என்ன சொல்கிறாரு? ராஜமூர்த்தியை பற்றி பேசுகிறார். ராஜமூர்த்தினா யாருன்னு தெரியுமா? இவங்க நம்ம துர்கா ஸ்டாலினுடைய சொந்த தம்பி அவர் ராஜமூர்த்தி. அந்த ராஜமூர்த்தியை பற்றி சொல்கிறார். ராஜமூர்த்தி எனக்கு தாய் மாமா. உதயநிதி சொல்கிறார், நாங்கள் 2 பேரும் கோபாலபுரத்தில் ஒரே ரூமில் தங்கியிருந்தோங்க. வீட்டுக்குள்ளேயே லாட்ஜ் மாதிரி தங்கியிருக்காங்க, ஒரே ரூமில் 2 பேரும். அவர் ரொம்ப படிச்சுட்டார். என்ன படிச்சுட்டாருன்னா அவர் ஒரு டாக்டர் அப்படிங்கிறார். டாக்டர்னால் ரொம்ப படிச்சுட்டாருன்னு அர்த்தமா? உங்கள் குடும்பத்தில் டாக்டர் போஸ்ட்டில் எப்படி வாங்கினீங்கன்னு கதை சொல்லவா? சிஎம் கோட்டாவில் வாங்கினீங்களா? ஒழுங்காக எக்ஸாம் எழுதி வாங்கினாரு உங்கள் மாமாவை கேளுங்க. எல்லாம் சிஎம் கோட்டா வாங்கினது 30, 40, 45. பார்த்தீங்கன்னா டாக்டர் கருணாநிதி சிஎம் கோட்டாவில் வாங்கி கொடுத்துருவார். மூக்காமுத்துக்கு ஒரு பையன் இருந்தார், அவர் டாக்டர், அப்புறம் சிஎம் கோட்டா தான். உங்கள் குடும்பத்தில் அதிகம் படித்தவங்க யார் பாருக்கா? வந்து டாக்டருக்கு படிப்பீங்க சிஎம் கோட்டாவில் வர்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தயாநிதி மாறன், அவர் பொண்ணு நீட்டே பாஸ் பண்ண முடியலை, டாக்டர் வாங்க முடியலை, சிஎம் கோட்டாவுக்கு வெளிநாட்டில் போய் சேர்த்துருக்காரு. அது மாதிரி உங்கள் குடும்பத்தில் உண்மையிலே அறிவு இருந்தால் உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தன் ஐஐடியில் பாஸ் பண்ணியிருக்கானா? உங்கள் குடும்பத்தில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்காங்களா? அது நீங்கள் சொன்னபடி படிக்காதவங்க. உதயநிதியை ஒத்துக்கிறாருல்ல, நாங்கள் படிக்காதவன், அதனால் துணை முதல்வர் ஆகிட்டேங்கிறார். படிக்காதனால துணை முதல்வர் ஆகிட்டேங்கிறார். அப்போ எவ்வளோ கேவலம் நாட்டுக்கு. படிக்காதவன் தான் துணை முதல்வர் ஆவான் அப்படிங்கிறத சொல்கிறார். சரி, நீங்கள் தான் படிக்கலை, உங்கள் பையன் இன்பநிதி அவர் படிச்சிருக்காரா? லண்டனுக்கு எல்லாம் போயிட்டு வந்தார், அவர் என்ன படித்தார்? கருணாநிதி டிவியில் உட்கார வச்சுட்டிங்களே. உங்கள் குடும்பத்துக்கே படிப்பு வராது, உங்கள் குடும்பத்துக்கே அறிவுங்கிறது மழுங்கி போகும். அதை தான் அவர் சொல்கிறார். அடுத்தது 3வது என்ன சொல்கிறார்? இதே கோபாலபுரம் இந்தியாவின் தலையெழுத்தையே மாற்றியதான். அந்த கோபாலபுரம் நிர்ணயித்ததான் இந்தியாவின் தலைவிதியவே. கலைஞரோடு வாழ்ந்த வீடு, சொந்த வீடு கோபாலபுரம் வீடு என்பது உங்களுக்கு தெரியும். இந்தியாவின் அரசியலை பல ஆண்டுகள் தீர்மானித்த இடம் அந்த கோபாலபுரம் இல்லம்தான். எல்லாம் நல்லா யோசிங்க. ஒன்றிய அரசை நிர்ணயித்தது கோபாலபுரமா இல்லை போயஸ் கார்டனா? மோடி பிரதமர் ஆனதுக்கப்புறம் நேராக போயஸ் கார்டனுக்கு தான் போனார். அதுக்கப்புறம் 1999 பாஜக ஆட்சி இருந்தது. பாஜகவுக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தது. 98, 99 ஒரு வருஷம்தான் இருந்தாங்க. பாஜக ஆட்சியவே கவிழ்த்தாங்க ஜெயலலிதா. அப்போ இந்தியாவின் ஒன்றிய அரசை நிர்ணயித்தது யார்? கோபாலபுரமா போயஸ் கார்டனா? போயஸ் கார்டன் தான் பல விஷயத்தில். மன்மோகன் சிங் போயஸ் கார்டனுக்கு ஜெயலலிதா அவர்களை சந்தித்து விட்டு செல்வார். ஜஸ்வந்த் சிங் என்ற மிகப்பெரிய தலைவர் போயஸ் கார்டனுக்கு தான் வருவார். உங்கள் இதுக்கு யார் வந்தா? நீங்கள் எப்படி பண்ணீங்க? மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசுன்னு வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களே. மத்திய அரசாங்கத்தை நீங்கள் எப்படி கேட்டீங்க? எனக்கு ஐடி மந்திரி கொடு, எனக்கு ஃபாரஸ்ட் மந்திரி கொடு, கொள்ளையடிப்பதுக்கு தானே கேட்டீங்க. மத்திய அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணுறதை பற்றி யோசிச்சிங்களா? மத்திய அரசாங்கத்தை அமைப்பதை பற்றி யோசிச்சிங்களா? சுயநலவாதிகள் இவர்கள். இவங்க உதயநிதி வந்துக்கிட்டு இவங்க தாத்தா தான் கோபாலபுரம் தான் ஆட்சியை இது பண்ணியதான். அதை விட மிகப்பெரிய கேவலம் இவர் அதிகம் படிக்கலையாம். அவங்கெல்லாம் பெரிய படிப்பு படிச்சுட்டாங்களாம். மாமாலாம் எல்லாம் சிஎம் கோட்டாவில் எம்பிபிஎஸ் வாங்கினாலுங்க. உங்கள் குடும்பத்தில் எல்லோருமே சிஎம் கோட்டாவில் தானே எம்பிபிஎஸ் வாங்கினீங்க. யார் தனிப்பட்ட முறையில் வாங்கினீங்க அப்படிங்கிறத இவர் உளர்றாரு. உங்களுக்கெல்லாம் இவர் எப்படி உளறுகிறார் என்பது தெரிய வேண்டும் என்பதற்காக உதயநிதியின் இந்த உளறலையும் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். ஸ்டாலின் டிஸ்சார்ஜ் ஆகிட்டார். ஏற்கனவே கேட்டோம், டிஸ்சார்ஜ் ஆனது சரிப்பா, எவ்வளோ செலவாச்சு, யார் கழுத்தலை மொழிகள் யார் பேரில் எழுதுனீங்க? அனந்தநாயகி கேட்டாங்க அண்ணாதுரையை. அது மாதிரி நான் கேட்குறேன். ஏன்னா இங்கே இருக்கிற எதிர்க்கட்சி அவனுக்கு யாருக்கும் முதுகெலும்பு கிடையாது, எல்லாம் பயந்தாங்குடிங்க, வாயை திறக்க மாட்டான் எல்லாம். அதனால் நான் கேட்குறேன்பா ஸ்டாலின் அவர்களே, உங்கள் சிகிச்சைக்கு எவ்வளோ செலவாச்சு, யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டோம். அதில் டிஎம்கே ஐடிவிங்கிலேருந்து ஒரு 4-5 பேர் நம்ம இதில் கமெண்ட்டு போட்டுருக்கோம். எங்கள் தளபதியை கேட்கிறாயா கேள்வி அப்படியே போட்டுருக்கான். எங்கள் தளபதியை கேட்கிறாயா கேள்வி, எங்கள் தளபதி மருத்துவ செலவுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார் என்று கேட்கும் நீ எம்ஜிஆரை பார்த்து கேட்டாயா? டிஎம்கே ஐடிவிங்கில் போடுறான். எம்ஜிஆர் 1984 அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாரே,
அந்த சிகிச்சைக்கு எம்ஜிஆர் பணம் கொடுத்தாரா கேட்குறான். எம்ஜிஆர் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு தனி விமானம் போயிங் விமானம் பிடித்து போனாரே, அந்த தனி விமானத்துக்குரிய செலவை எம்ஜிஆர் கொடுத்தாரா? அங்கே அமெரிக்காவில் புருக்லின் ஆஸ்பத்திரியில் எம்ஜிஆர் இது சிகிச்சை எடுத்தாரே, அதற்கான செலவை எம்ஜிஆர் கொடுத்தாரா? இதையெல்லாம் உங்கள் எம்ஜிஆரை கொடுத்தாரா என்பதை கேட்டுவிட்டு எங்கள் தளபதியை குற்றம் சொல்லணும்னு எழுதியிருக்கான். அந்த முட்டாள்களுக்கு பதில் சொல்லணும்ல, எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா அண்ணாதுரை அரசாங்க பணத்தில் எனக்கு சிகிச்சை வேணான்ட்டு எம்ஜிஆர் கொடுத்த பணத்தில் பண்ணாருன்னு சொன்னேன். சரி, இவன் கேட்குறானே டிஎம்கே ஐடிவிங்க எம்ஜிஆர் எப்படிப்பா பண்ணாருன்னு சொல்லணும்ல. எம்ஜிஆர் 1984 அவருக்கு தலை சுத்தல் வந்தது. அவர் ஆஸ்பத்திரிக்கு போகாமையே சிகிச்சை வீட்டிலே இருந்து பெற்றார். அதுக்கப்புறம் அவருக்கு மயக்கம் வந்த உடனே வீட்டில் இருக்கிறவங்களே அவரை வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு வந்தாங்க. அப்போலோவுக்கு வரும்போது அவர் மயக்க நிலையில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் அப்போலோவில் 1 வாரம் இருந்தார் சிகிச்சை. அவ்வளவு பரபரப்பாக இருந்தது தமிழ்நாடு. இந்த ஸ்டாலின் உள்ளே இருக்கும்போது ஒருத்தம் கூட அது பரபரப்பும் கிடையாது. தமிழ்நாடு அது பாட்டுக்கு அப்போ அவ்வளவு பரபரப்பாக இருந்தது. டிவி எடுத்திங்கன்னா அந்த நியூஸ் தான், ரேடியோ அப்போனா ரேடியோ வச்சிங்கன்னா அதுதான் நியூஸு. அவ்வளவு பரபரப்பாக இருந்தது. எம்ஜிஆருக்கு சிகிச்சை கொடுத்தாங்க. வெளியில் லட்சக்கணக்கான தொண்டன் உட்காந்துருக்கான். அப்போ முடிவெடுத்தாங்க டாக்டர், இவருக்கு இங்கே முடியாது, அமெரிக்காவுக்கு கொண்டு போய் சிகிச்சை அளித்தால் தான் இவர் பிழைப்பார் அப்படின்னு அவர்கிட்டே கேட்கல. ஏன்னா அவர் மயக்கத்தில் இருந்தார். அப்போ என்ன முடிவு பண்ணாங்க, நிறைய ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்கும், ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு தெரிஞ்சால் போச்சுன்ட்டு ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆம்புலன்ஸில் பின்பக்கம் வழியாக அப்போலோ பின்பக்கம் வழியாக அவர்களை தூக்கி ஆம்புலன்ஸில் வச்சுட்டு அப்படியே ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு. வெளியில் உட்காந்துருக்க தொண்டர்கள் எல்லாம் என்ன நினச்சான், ஏதோ ஆம்புலன்ஸ் போகுது, தலைவர் உள்ளே இருக்காருன்னு நினச்சான். காலையில் பத்திரிக்கையில் வந்தது எம்ஜிஆர் அமெரிக்கா சென்று விட்டார். அவ்வளவு சஸ்பென்ஸாக போயிங் தனி விமானத்தை கொண்டாந்து டாக்டருங்க நர்ஸுங்க எல்லாத்தையும் இவர் ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போகிறாங்க. ஸ்ட்ரெச்சரில் தூக்கி போகும்போது நினைவில்லாமல் மயக்க நிலையில் இருக்காது. போனதுக்கப்புறம் அங்கே போய் ஆஸ்பத்திரியில் புருக்லினில் சிகிச்சை முடிஞ்சது. கிட்டத்தட்ட 1 மாத காலம் சிகிச்சைலாம் முடிஞ்சோன்னா அவர் கண் விழிக்கிறார். கண் விழிச்சு எல்லாம் உட்காந்தோன்னா அவர் கேட்ட முதல் கேள்வி எவ்வளவு செலவாச்சுன்னு கேட்க. இன்றைக்கி இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஒரு மனிதரை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதலமைச்சர் எழுந்து என்ன கேட்டார், எவ்வளவு செலவாச்சு? செலவை விடுங்க, அவங்க விஎன் சொன்னது நீங்கள் பொழைச்சிங்களே அப்படிங்கிறாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி எவ்வளவு செலவாச்சு. அப்புறம் கூப்பிட்றாங்க அவங்களெல்லாம் பிஎஸ் எல்லாம். அவங்க கணக்கு போட்டு, சார் இதுவரை 92 லட்சம் செலவானது அப்படின்னு சொல்கிறாங்க. 92 லட்சமா அப்படின்ட்டு அடுத்த கேள்வி அவர் என்ன கேட்குறாரு, 92 லட்சம் பணத்தை யார் கொடுத்தான்னு கேட்குறாரு. அரசாங்கம் கொடுத்தது, அரசாங்கத்தை பணத்தை கொடுத்துட்டோங்கிறாங்க. போயிங் விமானம் போயிங் விமானம் அங்கே அப்போலோவில் சிகிச்சையானது, இங்கே எல்லாம் 84 92 லட்சம்னா அப்போ அவ்வளவு பண மதிப்பு அந்த அளவுக்கு அதிகம். அப்போ அப்படியா, அரசாங்கத்திலிருந்து தான் கொடுத்தீங்க? சரி, அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்தோன்னே அவர் செஞ்ச முதல் இது பொருளாளரை கூப்பிட்டார். அதிமுக பொருளாளர், கட்சியில் எவ்வளோ பணம் இருக்குது, என்னுடைய சிகிச்சைக்கான செலவை அரசாங்கத்திலேருந்து கொடுத்தது தப்பு, கட்சியில் இருக்கிற பணத்திலேருந்து கொடுங்கன்னாங்க. அவங்க தயங்கி சொன்னாங்க. ஏன்னா இன்றைக்கி அண்ணா அங்கே திமுக அறக்கட்டளையில் 20,000 10,000 கோடி வச்சுருக்கான் ஊரை கொள்ளையடிச்சு. அவங்க சொன்னாங்க கட்சியில் பணம் இல்லை. அப்படியான்ட்டு மறுநாள் அறிக்கை விடுறார். எப்படின்னா, என் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே, என்னுடைய சிகிச்சைக்கு 92 லட்சம் செலவாகிருக்கு, அரசாங்கத்திலிருந்து அதை நான் எடுக்க விரும்பவில்லை, நீங்கள் எல்லோரும் எனக்கு நன்கொடையாக கொடுங்கள்னாரு. நன்கொடை எப்படி வந்தது தெரியுமா? 5 ரூபா 10 ரூபா அனுப்புனா ஏழை தொண்டன், ஏழையுமே 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா ஆரம்பித்து லட்ச ரூபா வர போச்சு. பெரிய பெரிய பணக்காரன் லட்சம் ரூபா கொடுத்தான். பத்திரிக்கைக்காரவங்கள்லாம் அவங்க சங்கத்தில் இருந்து வசூல் பண்ணி 2,000 ரூபா கொடுக்குறான் ஒவ்வொரு பத்திரிக்கைக்காரன். எப்படி பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் கொடுக்குறான், என்னுடைய சம்பளம் 1 நாள் சம்பளத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறான். எம்எல்ஏக்கெல்லாம் என்னுடைய 1 மாத சம்பளத்தை கொடுத்தான். ஒரு வாரத்துக்குள் 92 லட்சத்தையும் தாண்டி கோடியையும் தாண்டி விட்டது தொண்டர்கள் கொடுத்தது. அவர் சொன்னது, இந்த பணத்தில் என் தொண்டனும்
என்னை விரும்பியவர்களும் என்னை நேசிப்பவர்களும் கொடுத்த இந்த பணத்தில் 92 லட்சம் ரூபாய் அரசு கஜானாவில் செலுத்துங்க. சரித்திரம் இதெல்லாம். இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கனிமொழி, இந்த உதயநிதி இதெல்லாம் போய் படிங்கய்யா. 92 லட்சத்தையும் கட்ட சொன்னார். யார் பணம்? தொண்டன் பணம். அவ்வளவையும் கட்ட சொல்லி அவருடைய சிகிச்சைக்கு இந்த டிஎம்கே விங்கில் இருக்கிறவனுக்கு சொல்கிற முட்டாளர்களுக்கு அவருடைய சிகிச்சைக்கு 92 லட்சத்தையும் தொண்டர்களிடம் வாங்கி அரசாங்கத்துக்கு செலுத்தினார். உங்களுக்கு தான் புத்தி இப்படி. நீங்கள் தான் வந்துக்கிட்டு ஊராம்பணத்துக்கு ஆசைப்படுவீங்க. கோடிக்கணக்கில் 300 கோடி ரூபா காரில் போயிட்டு 2-3 கோடி ரூபா அரசாங்க ஆஸ்பத்திரி செலவு அரசாங்க கணக்கில் எழுதுவதில் அவங்க அப்பாவும் கில்லாடி, இவரும் கில்லாடி. அதனால தான் முரசொலி மாறன பையங்கள்லாம் சன் டிவியை வச்சு உலக மகா கோடீஸ்வரனாக இருக்கும்போதே முரசொலி மாறனுக்கு இலாக்கா இல்லாத மந்திரின்னு அப்பல்லோவில் வச்சு 3 கோடி to 6 கோடி ரூபா வந்த செலவை மத்திய அரசாங்கத்தின் கணக்கிலேருந்து எடுத்தாங்க அவங்க. அதனால தான் இன்றைக்கும் கேட்குறேன், ஸ்டாலினை அண்ணாதுரை பற்றி சொன்னேன், அவருடைய உயர்ந்ததை சொன்னேன். இன்றைக்கி எம்ஜிஆர் பற்றி சொல்லியிருக்கேன். 92 லட்சத்து அரசாங்கத்துக்கு நஷ்டம் பணத்தை திருப்பி கொடுக்க வைத்தார். நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க? நாட்டை கொள்ளையடிக்கிறது தனி, இதுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க? மனசாட்சி இருந்தாலும் இதற்கு பதில் சொல்லுங்கள் ஸ்டாலின் அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். செந்தில் பாலாஜி வழக்கில் உச்ச நீதிமன்றம் கிடுக்குப்புடி கேள்வி கேட்டிருக்காங்க. போலீஸை கூப்பிட்டுருக்காங்க. அட பாவிகளா, செந்தில் பாலாஜிங்கிற ஒற்றை மனிதர் லஞ்சம் வாங்கினார் வேலை வாங்கி தரேன்னு. அப்பாவி 100 பேர் ஏமாந்தான். வீடை விற்று, நகையை விற்று, நகையை அடமானம் வச்சு 5 வட்டி 10 வட்டிக்கு கடன் வாங்கி கொடுத்தவன் 100 பேர். ஏழை நடுத்தர மக்கள். கொடுத்தது யாருக்கு? செந்தில் பாலாஜிக்கு. ஏமாந்தவன் 100, ஏமாற்றியது ஒரு ஆள். எப்படிடா 2000 பேர் மேலே கேஸ் போட்டேன்னு கேட்குறான். சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க, 100 பேர் தானேயா வருது, 100 பேரும் ஏமாந்தவன் அவன் அக்யூஸ்ட் ஆக்குறது எப்படி ஆக்குனேன்? ஏமாத்தினது ஒரு ஆள் தானே, எப்படிடா 2000 பேரை கொண்டு சேர்த்த வழக்கலைன்னு கேட்குறாங்க. பதில் சொல்ல முடியாமல் திணறான் அந்த சிசிபி, சென்ட்ரல் கிரைம் பிரான்ச். இவன் தானே ஆளுங்கட்சிக்கு ஜாஷா அடிக்கிறவன். 200 பேர் 2000 பேர் சேர்த்து விட்டான். சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாங்க, அட பாவிங்களா, அந்த 2000 பேரை விசாரிக்கிறதுக்கு 25-30 வருஷம் ஆகுமே, எந்த காலத்தில்டா தண்டனை வாங்கி கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க சுப்ரீம் கோர்ட்டு சமாதானமாக போயிட்டாங்க. அவங்க சமாதானமெல்லாம் போகக்கூடாது, செய்த தவறுக்கு தண்டனை வாங்கணும்னு சொன்னீங்கள்ல. நாங்கள் எங்கள் வேலையை காமிச்சோம், போலீஸ் வேலையை. 2000 பேர் சேர்த்து விட்டோம். அரசாங்க ஊழியர்கள், அரசாங்க அதிகாரிகள் எல்லாத்தையும் சேர்த்து விட்டான். அவன் மேலே இது போட முடியாத குற்றப்பத்திரிக்கை, அனுமதி வாங்கணுமே. அனுமதி யார் கொடுக்கணும்? ஸ்டாலின் அரசாங்கம் கொடுக்கணும். செந்தில் பாலாஜி கேஸில் அனுமதி அவ்வளோ சீக்கிரம் கொடுப்பாங்களா? அனுமதியே கொடுக்க மாட்டாங்க. 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் வழக்கு நீர்த்து போகும். இதை தான் இப்போ கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம். பாவிங்களா 2000 பேரை ஏண்டா சேர்த்தீங்க? அதனால் உச்சநீதிமன்றத்துக்கு சொல்கிறேன், ஒரே ஒருவர் தான் குற்றவாளி, செந்தில் பாலாஜி மட்டும்தான். இந்த 100 பேர்கிட்ட அவர் பிஏ மூலமாக அவர் வாங்கியிருக்காரு. பிஏவையும் சேருங்க. 2 அக்யூஸ்டை ஏன் 2000 அக்யூஸ்டாக மாற்றினா காவல்துறை? கேவலமான விஷயம். உச்ச நீதிமன்றம் இதை கேட்டு நடவடிக்கை எடுக்கணும். இவங்களுக்கு தான் உச்ச நீதிமன்றம் ரொம்ப ரொம்ப ஜாலியான வேலையாச்சு. வக்கீலுங்களுக்கு 3 கோடி 5 கோடின்னு வக்கீலை வச்சுருக்கான். போனால் ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுவானே. இப்போ இந்த ஓடிபிக்கு ஆர்டர் வாங்கி, ஓடிபியில் இங்கே மதுரை உயர் நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துட்டாங்க. ஓடிபிலாம் வாங்கக்கூடாதியா, ஒருத்தருடைய ரகசிய இதெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடாதுன்ட்டாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டான். அங்கே போய் இப்போ இந்த 5 கோடி இந்த வக்கீலை இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கான். நான் ஓடிபியை வாங்கித்தான் அவன் ஃப்ராடு பண்ணித்தான் அவன். ஓடிபியை வாங்கி ஒவ்வொருத்தனையும் உறுப்பினராக அவன் விருப்பத்துக்கு எதிராக சேவன். இடையில ஓடிபி வாங்கிட்டான்னா அவன் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை கொள்ளையடிச்சிருங்க. இதை யாரா கேட்குறதுக்குன்னு கேட்குறான் திமுக. அதனால் இப்போ அதுக்கும் உச்ச நீதிமன்றம் போய் அந்த கேள்வியவும் கேட்டுக்கொண்டு அந்த வழக்கையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அதனால் பார்ப்போம் செந்தில் பாலாஜி வழக்கில் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறார்கள். ஓடிபியில் இவங்க என்னென்ன ஃப்ராடு பண்ணி திருப்பி ஓடிபி வாங்க போகிறாங்களா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.